வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் நாம் அனைவருக்கும் தெரிந்த பிரபலமான கதைகளில் ஒன்றை ஆராய்கிறோம். உலகம் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி பேசப் போகிறோம். ஆமாம், இது பைபிளின் முதல் அத்தியாயத்தில் வரும் கதை. கடவுள் எவ்வாறு எல்லாவற்றையும் படைத்தார் என்பதை பற்றியது. எனவே ஒரு காம்பிய குட்டை எடுத்து அமருங்கள், ஆரம்பிக்கலாம். மிகவும் ஆரம்பத்தில் எதுவும் இல்லை. வானம், நிலம், கடல்கள் எதுவும் இல்லை. வெறும் இருள் மட்டுமே. அப்போது கடவுள் சொன்னார், ஒளி உண்டாகட்டும் என்றார். உடனே ஒளி தோன்றியது. கடவுள் அந்த ஒளியை பார்த்து மகிழ்ந்தார். அவர் அதை இருளிலிருந்து பிரித்தார். ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயர் வைத்தார். இதுவே முதல் நாள். இரண்டாம் நாளில் கடவுள் மிகச் சிறப்பாக ஒன்றை உருவாக்கினார், வானத்தை. கீழே உள்ள நீரையும் மேலே உள்ள நீரையும் பிரித்தார் மற்றும் பெரிய ஒரு விசாலமான வானத்தை கொண்டு வந்தார். நீல வானத்தை பார்க்கும்போது, வாவ், கடவுள் இதை செய்தார் என்று நினைத்து பாருங்கள். மூன்றாம் நாள் வந்தது. கடவுள் மீண்டும் வேலைக்கு இறங்கினார். அவர் அனைத்து நீரையும் ஒன்றாக சேர்த்தார். நிலம் தோன்றியது. நிலத்திற்கு பூமி என்றும் நீருக்கு கடல்கள் என்றும் பெயர் வைத்தார். ஆனால் இதோ ஒரு சுவாரஸ்யம். பூமியில் பலவிதமான செடிகள், பச்சை புல், நிறமிகு மலர்கள் மற்றும் உயரமான மரங்கள் தோன்றச் செய்தார். பசுமையான பூமியும் வண்ண மலர்களும் நிறைந்த ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். கடவுள் இதையெல்லாம் பார்த்து இது நல்லது என்று சொன்னார். நான்காம் நாளில் கடவுள் மீண்டும் வானத்தை நோக்கி திரும்பினார். அவர் 2 பெரிய ஒளி மூலங்களை உருவாக்கினார். பகலில் ஒளி செய்ய சூரியனையும் இரவில் ஒளி செய்ய சந்திரனையும். மேலும் இரவு வானத்தை மின்னும் நட்சத்திரங்களால் நிறைத்தார். நட்சத்திரங்கள் நிறைந்த இரவு வானத்தை பார்த்து நீங்கள் திகைப்புடன் நின்று பார்ப்பீர்களா? இதெல்லாம் கடவுளின் திட்டத்தின் ஓர் அங்கம். 5ஆம் நாள் வந்தது. செயல்பாடுகள் மேலும் உயிரோடு கதிர்விடத் தொடங்கின. கடவுள் கடல்களை பலவிதமான நீர்வாழ் உயிரினங்களால் நிரப்பினார். சிறிய மீன்கள், விளையாட்டுத்தனமான டால்பின்கள் மற்றும் பெரிய திமிங்கலங்கள். மேலும் அவர் வானத்தில் பறவைகளை பல்லாயிரம் உருவாக்கினார், சிறிய குருவி முதல் பெரிய கழுகு வரை. இவை அனைத்தையும் பார்த்து இது நல்லது என்று மகிழ்ந்தார். 6ஆம் நாள் மிகவும் சிறப்பாக இருந்தது. முதலில் கடவுள் பூமியிலுள்ள விலங்குகளை உருவாக்கினார். பெரிய யானைகளும் சிங்கங்களும் சிறிய முயல்களும் அச்சத்தூட்டும் பூச்சிகளும். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் மீதமிருந்தது. அதனால் கடவுள் மிகவும் முக்கியமான உருவாக்கத்தை செய்தார், மனிதர்கள். அவர் ஆதாமை என்ற ஒரு ஆணை, ஏவா என்ற ஒரு பெண்ணை உருவாக்கினார். மற்ற உயிரினங்களைப் போலல்லாமல் இவர்கள் கடவுளின் படத்தின்படி உருவாக்கப்பட்டவர்கள். அவர் இவர்களுக்கு உலகத்தையும் உயிரினங்களையும் பராமரிக்கும் சிறப்பு பொறுப்பை கொடுத்தார். பெரிய பொறுப்பு இல்லையா? கடவுள் ஆதாமையும் ஏவாவையும் ஏடன் தோட்டத்தில் வைத்தார். பழமரங்களும் மெதுவான நீரோடைகளும் நட்பு விலங்குகளும் நிறைந்த அழகிய இடம். அவர்களுக்கு தேவையான அனைத்தும் அந்த இடத்தில் இருந்தது. வாழ்க்கை நல்லது, அமைதியானது மற்றும் அதிசயமானது. 6ஆம் நாள் முடிவில் உலகம் முழுமையடைந்தது. ஒளி, வானம், கடல்கள், நிலம், செடிகள், விலங்குகள், மனிதர்கள் அனைத்தும் சரியான இடத்தில் இருந்தன. கடவுள் இதையெல்லாம் பார்த்து இது மிகச் சிறந்தது என்றார். 7ஆம் நாளில் கடவுள் ஒரு மாறுபாடு செய்தார். அவர் ஓய்வெடுத்தார். அவர் சோர்வடைந்து ஓய்வெடுக்கவில்லை. அவரது வேலை முடிந்தது. அவர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை ஒரு பரிசுத்த நாளாக வைத்தார். இதுதான் நண்பர்களே, உலகம் எப்படி தோன்றியது என்பதை பற்றிய கதை பைபிளின்படி. இந்த கதை எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதற்காக மட்டுமே அல்ல, உலகம் அழகானது, அனைத்துக்கும் ஒரு நோக்கம் உள்ளது என்பதை நினைவூட்டுவதற்கும் ஆகும். கடவுள் படைப்பாற்றலானவர், சக்தி வாய்ந்தவர் மற்றும் சிந்தனையாளரானவர் என்பதையும் காட்டுகிறது. அது எல்லாம் அந்த எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த வார்த்தைகளால் தொடங்கியது. ஒளி உண்டாகட்டும். என்னுடன் இந்த அற்புதமான கதையை ஆராய்ந்ததற்கு நன்றி. இந்த கதையை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யவும், பகிரவும், மேலும் அற்புதமான கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மறுபடியும் சந்திக்கும் வரை கவனமாக இருங்கள் மற்றும் இந்த அற்புதமான உலகத்தை பற்றி ஆர்வமாக இருங்கள்.